ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பார்வதிக்கும் கானா வினோத்துக்கும் ஆஃப்டர் த பார்ட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சண்டை. ஸோ நான் வந்து வெளியேறிட்டேன் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள். அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் ஒரு ஃபைட் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்டர்ஸுக்கு போங்கடா பிஸ்கோத்தே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அடுத்து பாரதி கமருதீனுக்கு ஏதோ ஒரு சாங் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களான்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு அது ஒரு சாங் ஏற்கனவே அவங்க பாருவுக்கு வந்து ஒரு சாங் போட்டுட்ருப்பாங்க ஒரு சேனலில். நான் அதை எப்பயோ பார்த்தேன். பட் அதில் ஒரு சாங் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்காங்க. அதான் சொல்கிறீங்களா பாரு கமருதீன் பற்றி? அதை நீங்கள் ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஃப்டர் த பார்ட்டி வினோத் அவர்கள் கமருதீன் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, பாரதிக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்டா அவர்கிட்ட நான் பேசக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லடா, ஏன்டா பேசுனேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லைடா எனக்கு தோணுச்சு நான் பேசினேன் அப்படின்னு அப்படி கேட்ட கேரக்டர் கிடையாது. வெளியே நான் விசாரித்தேன், நிறையா பசங்க இந்த மாதிரி நல்லா இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிறானுங்க. அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க என்கிட்ட அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னார். அப்போ பார்வதி வந்து அதுக்கடுத்து வந்தாங்க தெரியுமா. வந்தவொடனே இவர் வந்து பேச ஆரம்பிச்சோடனே, ஏன்னா நீ திருந்தே மாட்டேடா, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொன்னவொடனே பார்வதி டென்ஷன் ஆகி, நீ ஏன் உள்ளே வந்த, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நானும் பேசிட்டு, நீங்கள் நிஜமான அண்ணனா இல்லை நிஜமான ஃப்ரெண்டா அவருக்கு, இல்லை எனக்கு அண்ணா நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டுருச்சான். அதுக்கு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து சப்போர்ட் வந்து போய், இரா நீ பேசாத இங்கேயும், நீ பேசாத இங்கேயும், எப்பயும் பண்ணுவார்ல கமருதீன், அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ திவ்யா கூட கமருதீன் நான் கூட உனக்கு சொன்னேன் அவள் இப்படி தான் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு திருப்பி இதை பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்களாம். திவ்யாவுக்கும் நம்ம பார்வதிக்கும் பயங்கரமான சண்டை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்துச்சு. என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா? ஆமாங்க, இது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்துச்சுங்க. அதையே வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது தான். ஆஃப்டர் த பார்ட்டி அப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா வினோத், பாரு, கமருதீன் அவங்க நார்மலாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. திவ்யா வந்து வின் பண்ண உடனே எல்லாம் வந்து ஹை சொல்லிவிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு இஷ்யூ நடக்கலை, எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் நடக்கலை. இவங்க சொல்கிறதெல்லாம் நடந்ததுன்னு சொல்கிறாங்களா, அது எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே நடந்தது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. கமருதீன் சொன்னானா, அதே மாதிரி கமருதீன் கிட்ட நம்ம வினோத் சொன்னாரா இந்த மாதிரி ஏன்டா அவகிட்ட சேர்றேன்ட்டு. திவ்யா வந்து பார்வதி கிட்ட சொன்னாலா இந்த மாதிரி உனக்கு கிளவி அது இதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சா. அதுக்கடுத்து வந்து திருப்பி வந்து கமருதீன் கிட்ட நீ வந்து அவளை வெளியே போய் சேராதுன்னு சொன்னாலா, அதெல்லாம் வீட்டுக்குள்ளே நடந்தது. வெளியே அதுவே இவங்க ஸ்கிரிப்டாக போட்டு ஓடிட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு தான் ஒட்ட வச்சுட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. அது பாரதியும் இன்னொருத்தர் சண்டையும் போடல, பாரதி கமருதீனும் சண்டை போடல அப்படிங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி எந்த வெங்காயம் கிடையாது. அது சும்மா வந்து உருட்டல் புருட்டல் அப்படிங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, காடா என் பிஸ்கோத்து அப்படின்ற மாதிரி ஹேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரோரா சிங்க்ளேர் ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரோரா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, எனக்கு வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் லவ், ஹாப்பினஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. அதே மாதிரி என்னுடைய வாய்ஸ் அந்த வீட்டில் கேட்குற பிக் பாஸ் எனக்கு வந்து பிலீவ் பண்ணார், என்ன விஜேஎஸ் பிலீவ் பண்ணார். சரியா, அவுட் சைடில் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹேட்டர்ஸ் வந்து இருந்தாலும் உள்ளே வந்து லவ் பியூர். இது மட்டும் தான் நான் பார்த்தேன். நான் தங்க பிள்ளையாக இருந்தேன் எல்லாருக்கிட்டையும். அதுக்கு அடுத்து நீங்கள் இதுக்கு மேலே என்ன ஹேட் பண்ணீங்களா, நீங்களாம் யாரா பிஸ்கோத்தே அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க. நான் இதடி பார்க்குறேன் அப்படின்னா, உன்னை லவ் பண்ண ரெண்டு பேர் பிக் பாஸ் வாய்ஸும் விஜய் சேதுபதியும். மற்றபடி உனக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு லவ் பண்ணல. சரியா, நீ வந்து மக்களை பார்த்து அப்படி ஒரு ஹேட்டர்ஸை பார்த்து நீ கேட்குற பிஸ்கோத்து அப்படின்னா, மக்கள் உன்னை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா, போடி பலூனு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடந்து போயிடுவோம். சரியா, நீ பேச வேண்டிய ஆளே கிடையாது. நீ பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக எவனும் மதிக்கவே இல்லை. நீ மிச்சம் தின்னுட்டு இருந்தங்கிறது தான். டிடிஎஃப் வின்னர் மட்டும்தான் ஓரளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டேன். மற்றபடி நீ அங்கே வந்து புடுங்கிறது ஃபுல்லாகவே தேவையில்லாத ஆணி அப்படிங்கிறதுனால அதை பற்றி விமர்சிக்கிற அளவுக்கு நாங்களும் வந்து உன்னை மீண்டும் இதில் விமர்சிக்கிற அளவுக்கு நாங்கள் தகுதியற்ற நபர்கள் அப்படிங்கிறது கிடையாது. சரியா, அதனால் நீ போட்டிருக்க இந்த போஸ்ட்னால தான், பிஸ்கோத்துன்னு போடுறதுனால தான் நாங்கள் போடி பலூன்னு சொல்கிறோம். மற்றபடி எங்களுக்கு வந்து உனக்கும் வேலையே கிடையாது. இனிமேல் உன்னை பற்றி நான் பேசக்கூட மாட்டேன் அப்படிங்கிறது தான். மூஞ்சு மோரையும் பார் அப்படின்ற மாதிரி கடந்து போயிடுவோம் அப்படிங்கிறது தான். ஏன்டா இதெல்லாம் ஏன்டா கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்கிட்ட. சரியா, அடுத்து பாருவுக்கும் கமருதீனுக்கும் ஒரு சாங் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசியிருந்தீங்க. அது வந்து நான் கேட்டேன். ஆக்சுவலாக அது வந்து ஏதோ ஒரு சேனலில் எப்பயுமே பாருவோடைய சாங்ஸ் வந்து ஒரு ஃபேன், ரொம்ப பெரிய ஃபேன் அவர், பாருவுக்கு எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தார். அதுக்கு நான் போய் கேட்டேன் அந்த சாங்கை. நல்லா தான் இருந்துச்சு, விஷுவலாக நல்லா மேட்ச் ஆயிருந்துச்சு. அந்த சாங் தான் சொல்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது அஃபிஷியல் சாங் எதுவுமே ரிலீஸ் ஆன மாதிரி தெரியலையே? உங்களுடைய கருத்துக்கள் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்